ஹாய். நடுவில் நான் ஒரு ஃபோட்டோஷூட் வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு வந்து ஒரு மேகசினுக்கு ஒரு ஆர்டிக்கல் வருது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஷூட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த ஆர்டிக்கல் வந்து டைட்டில் பேஷன் டு ப்ரொஃபஷன். பேஷனாக பிடிச்ச வேலையை செஞ்சு அதை ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிட்ட ஒரு 5 பேரை பற்றி கவர் பண்ண ஒரு ஆர்டிக்கலில் வந்து என்னையும் சேர்த்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் அந்த ஆர்டிக்கல். ஸோ அந்த ஆர்டிக்கலில் வந்து ஆர்ட் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசியிருப்பேன். அது என்ன அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. க்ரோஷே வந்து எனக்கு எப்படி இவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஆர்ட்டாக மாறுச்சு, நான் எப்படி இவ்வளோ கம்ஃபர்டபுளாக க்ளோஸாக அதை பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஆர்ட் லவர் தான். க்ரோஷே வந்து நான் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் ஆர்ட் கிடையாது. நான் வந்து குவில்லிங், கிளாஸ் பெயிண்டிங், ஜுவல்லரி மேக்கிங், இந்த மாதிரி நிறைய ஆர்ட்டை வந்து நான் கிளாஸ் பெயிண்டிங், நிறைய ஆர்ட்டை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த ஆர்ட்டையுமே என்னால் டெய்லிலாம் பண்ண முடியாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வராது. பண்ணுவேன், ஒரு நாள் ஒன்று பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுப்பேன், வேற ஏதாவது பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு விஷயத்த டெய்லி பண்ணணும், டெய்லி பண்ணாலும் போர் அடிக்காது. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், ஹாபியாக இருக்கும், நான் என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா எனக்கு வந்து க்ரோஷே மட்டும்தான் அப்படி இருந்திருக்கு. க்ரோஷே வந்து நான் ப்ரொஃபஷனாக மாத்துறதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் டெய்லி நான் வந்து க்ரோஷே பண்ணிட்டு இருந்திருக்கேன். அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் மை ரொட்டீனாக மாறி இருக்கு. ஏன்னா டெய்லி நான் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை எனக்கு ஒரு பிரேக் கிடைக்கும் போது, ஒரு ஈவினிங் காஃபி பிரேக் இல்லை டீ பிரேக், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். முக்கால்வாசி ஷால்ஸ் தான் பண்ணுவேன். ஷால்ஸில் வந்து உங்களுக்கு ஒரே ஸ்டிச்சை கண்டினியூஸாக பண்ணணும்னா சில சமயம் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. அதனால நான் டிவி பார்த்துட்டு கூட க்ரோஷே பண்ணுவேன். அப்படி க்ரோஷே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக மாறினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து க்ரோஷேயை டெய்லி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு பண்ணி பண்ணி போர் அடிச்சு எவ்வளோ விஷயம் தான் நான் எனக்கே பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி பண்ண ஆரம்பித்தேன். 2வது, க்ரோஷே வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரையும் தாண்டி, ஹாபியையும் தாண்டி ஒரு பெரிய ரிலீஃபாக, ஒரு ரெமெடியாக, ஒரு தெரப்பியாக இருந்திருக்கு. என்னோட லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, லைஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு, என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு, என்னோட எமோஷ்னல் ஹெல்த்துக்கு. ஏன்னா லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற பல தருணங்களில் க்ரோஷே பண்ணி மட்டுமே நான் வந்து அமைதியாக இருக்கேன். என்னோட எமோஷன்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கற்றுருக்கேன். எனக்கு வந்து லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணுறேன் மென்டலி அண்ட் எமோஷ்னலி அப்படின்ற ஒரு தருணத்தில் கூட ஒரு க்ரோஷே யான் எடுத்து ஏதாவது ஒரு பாட்டு கேட்டே உட்காந்து பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு வந்து என் ப்ராப்ளம்ஸை நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குற அளவுக்கு ஒரு ரிலீஃபை, ஒரு மென்டல் ரிலீஃபை வந்து நான் க்ரோஷே மூலியமாக அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை தான் நான் வந்து ஆர்ட் தெரப்பி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் படிக்க தான் தெரிஞ்சுது க்ரோஷே வந்து எமோஷ்னல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட க்ரோஷே சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி ஒரு கட்டத்தில் வந்து நிறைய பேர் டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க, க்ரோஷே கற்றுக்க உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்தாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் மேல் ஸ்டூடெண்ட், நான் வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் இது வரைக்கும் க்ரோஷே சொல்லி கொடுத்துருக்கேன். மேல் ஒருத்தர் என்கொயர் பண்ணார். அவர் ஒரு சின்ன வயசு பையன் தான். அவர் வந்து படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஐடி கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போதான் ஒர்க்கிங் ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் வந்து டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டினால அவரோட தெரப்பிஸ்ட் கிட்ட போகும்போது அவரை க்ரோஷே ட்ரை பண்ண சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்தார். ரொம்ப நல்லா க்ரோஷே பண்ண ஆரம்பித்தார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு மேல் பர்சன் வந்து க்ரோஷேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அவ்வளோ ஆசையாக பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாத்தையும் பார்க்க தான் எனக்கு வந்து க்ரோஷேவை ஒரு ஃபார்ம் ஆஃப் தெரப்பியாக, ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிலீஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அதுக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரியாத ஒரு விஷயம், நான் வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக ஒரு லைஃப் கோச்சாக இருந்திருக்கேன், ஒரு கோச்சாக இருந்திருக்கேன். நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸாம்ஸ், காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், நிறைய விஷயத்துக்கு வந்து நான் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ அப்படி ட்ரைனிங்க்கு வரவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஆர்ட் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பித்து எமோஷ்னல்
இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆன்சைட்டி கம்மி பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுறதுக்கு, லைஃப்பில் ஒரு விதமான ஒரு அமைதி கிடைக்கிறதுக்கு க்ரோஷேயை வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வேறு சில ஹேபிட்ஸோட, வேறு சில விஷயங்களோட க்ரோஷே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் பெருசாக எங்கேயும் போஸ்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் பண்ணுற ஒர்க்ஸை ஷேர் பண்ணுறதுக்கே எனக்கு கரெக்டாக இருந்தது. டைம் இல்லை. ஏன்னா எனக்கு கிளாஸ்க்கு நடுவில் எப்போவுமே நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணுற ஆள் கிடையாது. என்னை இவ்வளோ நாள் இங்கே பார்த்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் இத்தனை நாள் இதை பற்றி வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையலை. ஆனால் இப்போ அதை பற்றி பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா இது வந்து பல பேரை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கிளாஸஸ் என்கொயர் பண்ணுறவங்களே வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, எனக்கு க்ரோஷே பண்ணும்போது எனக்கு மூமெண்ட்ஸ் பெட்டர் ஆகுது, ஹேண்ட் மூமெண்ட்ஸ் பெட்டர் ஆகுது, எனக்கு பெட்டர் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது, அதனால நான் வந்து க்ரோஷேயை வந்து ஒரு எமோஷ்னல் ஹெல்த்துக்காகவும் மென்டல் ஹெல்த்துக்காகவும் கூட நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் நிறைய மெசேஜஸ் வருது. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. க்ரோஷேயை வந்து உங்களோட எமோஷ்னல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்காக கூட கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக, ஒரு கோப்பிங் அப் மெக்கானிசமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் என்னோட ஆர்ட் தெரப்பி கோர்ஸோட டீட்டெயில்ஸ். சரிங்களா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோஸில் இதை பற்றி இன்னும் ஜாஸ்தியாக எலாபரேட் பண்ணி சொல்கிறேன். எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.